அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் ப்ரான்ஸ் பிரியாணினா சொல்லவே வேணாம். இந்த ப்ரான்ஸ் பிரியாணியை எப்படி டேஸ்ட்டாக நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 6 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதே சேம் குவான்டிட்டி புதினா எடுத்துருக்கேன். ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கட் பண்ணி. ஒரு 6 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னா 1/2 kg இருக்குது. ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணும்போது நம்ம பெரிய ப்ரான்ஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி மீடியம் சைஸ் ப்ரானில் செய்யும்போது அந்த பிரியாணி வந்து அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரான்ஸை வந்து இப்போ மேரினேட் பண்ணிடலாம். நான் என்னென்ன இதில் போட்டிருக்கேன்னா, ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் எண்ணெய், இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு 1/2 hour to 1 hour இது அப்படியே இருக்கட்டும். எதுக்காக இதில் ஆயில் ஆட் பண்ணோன்னா, இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இந்த ஆயில் சேர்க்குறதெல்லாம் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். எப்போயுமே ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக வரும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour to 1 hour இருக்கட்டும். ஓகே, இப்போ பிரியாணி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் போட்டிருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு. கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 பெரிய துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை இந்த மாதிரி சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 5 லவங்கம், 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இந்த வெங்காயத்து கூடயே இந்த பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதில் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கிங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நம்ம சால்ட்டு போடுவோம், அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக. பட் பிரியாணியில் அப்படி போட தேவையில்லை. ஏன்னா வெங்காயம் வந்து அப்படியே வதங்கினா தான் அதிக டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி அண்டு புதினா இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி பிடிக்குமோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ப்ரான்ஸில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ நான் இதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் தயிர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ண ப்ரான்ஸை போட்டுக்கலாம். அது கூடவே நான் ஒரு லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். கல் உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டால் இன்னும் அதிக டேஸ்ட்டு கொடுக்கும். நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட்டுக்கு பதிலாக இந்த பிரியாணி செய்யும் போது நீங்கள் இந்த ராக் சால்ட், அதாவது இந்த கல் உப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி டேஸ்ட்டு வருதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரான்ஸ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இதோடு நிறுத்திக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 3 கப் ஆட் பண்ணோம். இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதால 2.5 கப் போடுறேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் சால்ட்டு கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் அதற்கு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ரைஸையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம். ரைஸை போட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தம்க்கு வைக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் இந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த ரைஸ்லாம் உடையாமல் கொஞ்சம் மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ தம் போட்டுக்கலாம். ஒரு பழைய தவா மேலே இந்த பேனை வச்சு, உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிங்க. அப்படி இல்லைனா ஒரு வெயிட்டான ஒரு பொருள் வச்சுக்கிங்க. இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும்.
10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மூடி திறக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். டோட்டலாக 20 மினிட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நீங்கள் இந்த பிரியாணி செய்யும்போது காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே வராது. நான் இந்த பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தாவும் சிக்கன் 65யும் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். இதுக்கு வெறும் ஆனியன் ரைத்தா கூட நல்லா தான் இருக்கும். சிக்கன் கிரேவி கூட இதுக்கு செஞ்சு வச்சுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். Thank you.